Hello friends, welcome back to How to Video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கஸ்டம் ROM பத்தி பார்க்க போறோம். So இந்த கஸ்டம் ROM நேம் என்னன்னு சொல்லி கேட்டா Cherish OS. So இந்த Cherish OS வந்து பாத்தா 3.7. So இது வந்து பாத்தீங்கன்னா Android 12L ல இருந்து பேஸ் பண்ணது. So நம்ம 12 வந்து 12 க்கு அப்புறம் நமக்கு வந்து 12L னு கொடுத்திருந்தாங்க. இந்த 12L நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Android tablets அதெல்லாம் இன்னும் நல்லா சூப்பரா ஒர்க் ஆகும். So அதுக்காக கொண்டு வந்த OS இது. பட் இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு Android 12 மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா Android 12L. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Cherish OS 3.7 Android 12 பேஸ் பண்ணது. So எப்படி இருக்கு? இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். So guys இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். First of all நமக்கு வந்து டிசைன்ல இருந்து வரலாம். சோ இந்த கஸ்டம் ROM வந்து Cherish OS Android 12 னு சொல்லியிருந்தோம். இது நம்ம வந்து பார்த்தா MI யோட 11X. சோ Mi 11X. சோ அந்த ஃபோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூட் லோடர் அன்லாக் பண்ணி ஆரஞ்ச் பாக்ஸ் ரெக்கவரி மூலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா Cherish OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சோ இது நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன். சோ அந்த ஃபோன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். சோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு ஒரு பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ நமக்கு வந்து எந்த மாதிரி டிஃபரன்ஸ் கிடையாது. சோ ஸ்டாக் ஹேண்டில் எப்படி இருக்கும்? சோ அந்த அளவுக்கு சேம் ஃபீலிங் தான் கிடைக்கும். பட் ஆனா நமக்கு வந்து Cherish செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Cherish செட்டிங்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கும் நம்ம Cherish OSக்கும் நம்ம இதுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் Cherish OS எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு தான் வந்து Cherish செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்கள்லாம் பேசிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் டிவைஸ் வந்து போகலாம். ஸோ அங்கே வந்து பாருங்கள் Cherish OS 3.7. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 12 இருக்குது. ஜஸ்ட் நம்ம கிளாக் சுற்றிட்டே இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 12 வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஒரு ஃபோனில் MIUI தான் இருக்கும். ஸோ அந்த MIUI கம்பேர் பண்ணும்போது அந்த Cherish OS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஏன்னு வந்து கேட்டால் 3 ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு க்ளீனாக இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மூணாவது வந்து பார்த்தா நல்லா ஸ்னாப்ட்ராகன் ஒரு ஹை-எண்ட் ப்ராசர் கிட்டத்தட்ட. இதனால் மூணுமே வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு. ஸோ ப்ராசர், ரெஃப்ரெஷ் ரேட்டு, தென் அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் நினச்சி பாருங்க. சும்மா ஃபயராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. MIUI கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து Cherish OS பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட்டரி ஸ்மூத் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவல் சூப்பர். நம்ம இந்த Cherish OS நமக்கு MIUI கம்பேர் பண்ணும்போது Cherish OS வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈக்குவலாக கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு MIUI எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதில் இருந்துச்சு. அதுக்கு இது கம்பேர் பண்ணால் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் நமக்கு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸால் கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்டரி வந்து இருந்துச்சு. பேட்டரி லைஃப் குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா. ஸோ கேமரா தான் வந்து பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த கஸ்டம் ROM கிடையாது. ஸோ எந்த ஒரு கஸ்டம் ROM இருந்தாலும் நமக்கு வந்து கேமராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். ஏன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நமக்கு ஒரிஜினல் கேமரா வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து Gcam இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நமக்கு ரெட்மியில் பொறுத்த வரைக்கும் வந்து ANS கேமரா போட்டு வந்துருக்கும். ஸோ அது நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த சேம் நமக்கு MIUI என்ன கேமரா யூஸ் பண்ணோம் அந்த கேமராவே கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ப்ரீ இன்ஸ்டாலில் Gcam வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கூகுள் கேமரா அந்த கேமரா வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தனியாக உங்களோட மொபைலோட கேமரா இருக்கும். ஸோ அந்த போர்ட் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நீங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ ANS கேமரா இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம Gcam தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இதில் கேமரா வந்துட்டு Gcam நல்லா இல்லை, ஆனால் ANS கேமரா வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ANS கேமரா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பேங்கிங் ஆப்பில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ROM வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரூட்டட் வந்து கிடையாது. ஸோ நம்ம வேணா ரூட் வந்து பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தா பேங்கிங் ஆப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. மை ஆட்டில் ஒர்க் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம Paytm ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, கூகுள் பே. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வேணா வந்து பார்த்தா ரூட் பண்ணிக்கலாம். பட் இந்த ROM வந்து ப்ரீ ரூட்டட் வந்து கிடையாது. ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அவர் வந்து ரூட் பண்ண கிடையாது, எனக்கு ரூட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரூட் பண்ணவே இல்லை. ஆனால் நமக்கு ரூட் பர்மிஷன் வந்து இந்த ஃபோன்லேருந்து நம்ம வேணா எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி வந்து இந்த பிரச்சனை கிடையாது, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா கால் குவாலிட்டி பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டம் ROM வந்து எல்லாமே நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே போர்ட் பண்ணுறோம். ஸோ போர்ட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்புறம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணோம். ஸோ கால் குவாலிட்டி குட். முக்கியமான பார்ட்டுக்கு வந்துட்டோம், Cherish செட்டிங்ஸ். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த Cherish செட்டிங்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு நார்மலாக இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா நிறைய கஸ்டம் ROM இருக்குது. டாட் OS இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Havoc OS, Aero OS, Ancient OS. ஸோ இது மாதிரி நிறைய OS இருக்குது. நம்ம ஏன் வந்து பண்ணால் Cherish OS இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதில் நமக்கு என்ன ஃபீச்சர் கிடைக்குது? ஸோ அப்படி வந்து பார்க்கலாம். Cherish நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் எல்லாமே Cherish OS இந்த கஸ்டம் ROM மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா கஸ்டம் ROM இருக்குது. பட் இந்த Cherish OS
OSல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, செரி செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லாம் ஃபோல்டர் வைஸில் கொடுத்துருப்பாங்க. குயிக் செட்டிங்ஸ், தீம்ஸ், பட்டன், அனிமேஷன், லாக் ஸ்க்ரீன், பவர் மெனு, நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் மோட், வால்யூம் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட் டேப் பார்க்க டபுள் டேப் டு ஸ்லீப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபோன் வந்து லாக்கில் இருக்கும்போது ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணால் டபுள் டேப் வந்து வேக்கப் வந்து ஆயிரும். அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ டிராஃபிக் இண்டிகேட்டர். இந்த டிராஃபிக் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேலே இன்டர்நெட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் கிடைக்குது அப்படின்னு காட்டும். நீங்கள் கேட்கல, இந்த டிராஃபிக் இண்டிகேட்டரில் அது பெரிய ஃபீச்சராக. ஸோ என் ஃபோனில் வந்து பார்த்து MIUI ரன் ஆகுது. MIUIயில் வந்து பார்த்து ஸோ கனெக்ஷன் ஸ்பீட் இருக்கும், அது கொடுத்தா வருது, அவ்வளோதான் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் ஹேண்டெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கிடைக்காது. ஸோ நம்ம தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் செரிஸ் OSல நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிராஃபிக் இண்டிகேட்டர் இருக்கும். அது ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எவ்வளோ ஸ்பீட் ரேட் கிடைக்குதுன்னு அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் கிளாக் ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ கிளாக் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா MIUIயில் கூட இந்த மாதிரி கிடையாது. ஸோ கிளாக் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளாக் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட்டு, சென்ட்ரு, அதுக்கப்புறம் ஹைட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கிளாக் வந்து உங்களுக்கு எந்த பக்கத்தில் வேணும் அப்படின்னு வச்சு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போனால் 4G ஐக்கான், அதுக்கப்புறம் அந்த வோல்டி ஐக்கான், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுமா அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாம்னு வச்சுன்னா டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி ஐக்கான். ஸோ பேட்டரி ஐக்கான் வந்து இப்போ சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு உள்ளே போனதுக்கப்புறம் போர்ட்ரேட்டு, சர்க்கிள் டாட்டட், சர்க்கிள் ஃபில்டு, டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஐக்கான் லேண்ட்ஸ்கேப் லெஃப்ட், ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒன்றுனா உங்களுக்கு மாத்திரம் உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஷேட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ரெட்மி ஃபோன் வச்சுருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MIUI தீம்ஸ் இருக்கும், அந்த தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சா மாற்றிக்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டாக் கேண்டரில் இந்த மாதிரி இருக்காது. இந்த செரி செட்டிங்ஸில் வந்து பண்ண மாதிரி கொடுத்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் ஸ்லைடர். ஸோ நமக்கு மேலே எடுத்துகிட்டு பிரைட்னஸ் ஸ்லைடர் இருக்கும். அது உங்களுக்கு காட்டணுமா வேண்டாம் கூட பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு இந்த செரிஸ் OSல கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ். ஸோ தீம்ஸில் பொறுத்தவரைக்கும் நம்ம சூப்பரான தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீம்ஸ் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நமக்கு அந்த செட்டிங்ஸோட இன்டர்ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் தனியாக தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பண்ண AOSP, அதுக்கப்புறம் Oxygen OS 11, Oxygen OS 12, அதுக்கப்புறம் மைக்ரோஜி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம 2-3 தீம் வந்து மாற்றி காட்டுறேன். செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து போனால் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம். நமக்கு வந்து சிக்னல் காட். ஸோ மேலே வந்து போனால் சிக்னல் வந்து காட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு அதை கூட உங்களுக்கு வந்து போனால் எந்த மாதிரி வந்து பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் டிஃபால்ட்டு, ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் ஸ்னீக்கி, ஸ்பேரியா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேட்டரியோட டவர் சிம்பிள் அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண ஐகான் பேக், அதுக்கப்புறம் ஐகான் பேக் சப்போர்ட் வந்து பண்ணுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஐக்கான் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஐகான் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐகான் ஷேப் வந்து 4-2-3 மட்டும் தான் இருக்கும். பட் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டு, க்ளவுடி, சிலிண்டரு, ஃப்ளவர், ஹார்ட்டு, லீஃபு, பப்புளு, அதுக்கப்புறம் ஸ்கொயரு, சர்க்கிள், ஸ்ட்ரெச்சடு, டியர் ட்ராப்பு, ஸோ இது மாதிரி நமக்கு ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐகான் ஷேப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க ஐக்கான் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். லாஸ்ட் ஒன் பவர் மெனு. ஸோ பவர் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர், ரீஸ்டார்ட், அட்வான்ஸ் ரீபூட் ஆப்ஷன், ஸ்க்ரீன்ஷாட், செட்டிங்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வரணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக உங்கள் ஃபோனை நீங்கள் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஏரோப்ளேன் மோடு, சைலண்ட்டு, ரீபூட், பவர் ஆஃப் மட்டும் தான் வருது. பட் நீங்கள் செரிஸ் OSல நீங்கள் ரீபூட் அந்த பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே காட்டும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ண கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் வந்து இருக்குது. கேஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ண செரிஸ் OS கஸ்டம் ரோம் இருக்குது. ஸோ பர்சனலாக வந்து பண்ண யூஸ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனை செக் பண்ணி பாருங்கள் கஸ்டம் ரோம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகே, நம்ம செரிஸ் OS சூப்பராக இருக்குது, அப்போ நம்மளும் இன்ஸ்டால் பண்ணலாம், நம்ம ஃபோனுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்கள் ப்ராசர், அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து பார்த்தா கொஞ்சம் அடி வாங்கும். ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் சூப்பராக செட் ஆகிக்கும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து டாட் OS செட் ஆகிடுச்சா நீங்கள் டாட் OS யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ செரிஸ் OS வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லாவே நிற்கல உங்கள் ஃபோனுக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஏசியன் OS ஹேரோ OS யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து சூப்பராக நிற்கும். ஸோ அப்படியே வந்து இப்போ நீங்கள் ஒரு 40% போட 40% அப்படி நின்றுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத டைம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேட்டரி லைஃப் வந்து தரும். ஸோ நீங்கள் மாற்றி போட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து பண்ண செரிஸ் OS. தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த கஸ்டமர் வந்து எப்படி டாப்லேருந்து இந்த வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கவனிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது, ஃபாஸ்ட் பூட் மோட் ஃப்ளாஷ் பண்ணுறது, இன்னொரு சில முக்கியமான வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணுங்கள். கைஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.